வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாகவும் நமக்கு பயனுள்ளதாகவும் அமையும். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையை சேர்ந்த வல்லுநர் என்ன செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர், தமிழ் ஆர்வலர் திரு தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். ஒரு தமிழ் ஆசிரியரா, தமிழ் ஆர்வலரா, தமிழ் மொழி மீது இவருக்கு இருக்கிற ஆர்வம், ஒரு ஆசிரியர் பணி மூலமா பல மாணவர்களை உருவாக்கின விதம், இன்னைக்கு தமிழ் மொழியோட நிலைப்பாடு என்ன, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் ஆர்வலரா, தமிழ் ஆசிரியரா எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் சார். தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மொழி மீது அதிகம் பற்றுள்ளவர், பல இலக்கிய மேடைகளில் பேசியிருக்கீங்க. இலக்கிய பணிகள் ஒரு எழுத்து மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் ஆசிரியர் பணி மூலமாகவும் தமிழ் மொழிக்கான ஒரு தொண்டை நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்க, தொடர்ந்துட்டுருக்கீங்க. அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான விஷயம். நம்ம தாய்மொழி மேலே இருக்கிற பற்று எவ்வளோ முக்கியமானது, ஒரு கல்வியவே தாய்மொழியில் நம்ம கற்க வேண்டிய அவசியம் என்ன, அது நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை தாண்டி நம்ம ரொம்ப தூரம் பயணிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை படித்தாலும் அதில் ஒரு முழுமையான புரிதல் இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கிற நிறைய பேரை பார்க்கக்கூடிய சூழலில் தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன, இது யாரை நம்ம வந்து பொறுப்பாளியாக சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆர்வலர் அப்படிங்கிற முறையிலையும் 50 ஆண்டு கால அனுபவம் இந்த துறையில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற முறையிலையும் இது சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல உங்களோட ஆசிரியர் பணி பற்றி சொல்லுங்க சார். ஒரு 50 ஆண்டு கால ஆசிரியர் அப்படின்னும் போது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஆசிரியர் பணி நீங்கள் தொடங்கினதுக்கும் இன்னைக்கு அதோட நிலைப்பாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கே பல வேறுபாடுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் பணி மூலமாக தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை பற்றின புரிதல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து 1960களிலே அரக்கோணம் தூய அந்திரையர் உயர்நிலைப் பள்ளியில் மாணவனாக படிக்கின்ற பொழுதே தமிழார்வம் மிக்கவனாக நான் விளங்கினேன். வகுப்பில் ஆசிரியர் எல்லாரையும் பார்த்து எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக விளங்கப் போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஒவ்வொருவரும் நான் டாக்டராக வரப்போகிறேன், என்ஜினியராக வரப்போகிறேன், வழக்கறிஞராக வரப்போகிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். என்னை பார்த்து கேட்டபொழுது நான் புலவனாக வரப்போகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுதே புலவனாக வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் என்னுடைய உள்ளத்திலே கொழுந்துவிட்டு எரிந்தது. அதற்கு காரணம் என்னுடைய தந்தையார் அவர்கள் ஒரு தமிழ் ஆர்வலராக இருந்தது ஒரு காரணமாகும். அவர் திராவிட இயக்க ஆர்வலராக இருந்து திராவிட இயக்க ஏடுகளை எல்லாம் வரவழைத்து நிறைய படித்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அவைகளை படிக்கின்ற பொழுது எனக்கும் அந்த ஆர்வம் தொற்றிக்கொண்டது. பிறகு நான் வளர்ந்து பெரியவனான பிறகு எனது லட்சியமாக நான் தமிழ் துறையிலே பட்டம் பெற்று தமிழகத்தினுடைய தலைசிறந்த எழுத்தாளனாக பேச்சாளனாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையும் லட்சியம் பற்றி நான் பத்திரிகையில் எழுதினேன். அதே போல அந்த தமிழை நான் படிப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிகவும் கடினமான முயற்சிகளாகும். தமிழ்தான் படிக்க வேண்டும், தமிழாசிரியராகத்தான் பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை உரத்தோடு நான் தமிழை படித்து அந்த தமிழாசிரியர் பணிக்கு சென்றேன். ஏனென்று சொன்னால் எனக்கு மனநிறைவான ஒரு பணி தமிழாசிரியர் பணி தான். தமிழிலே நான் கொண்டிருக்கின்ற பேரார்வம் என்னை தமிழாசிரியர் பணிக்கு தூண்டியது. அப்படி தமிழாசிரியராக நான் பள்ளியிலே சேர்ந்து கடந்த 25 ஆண்டு 30 ஆண்டு காலமாக நான் பல்வேறு பள்ளிகளிலே பணியாற்றிய பொழுது மனப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சியை நான் அடைந்தேன். அதாவது மாணவர்களுக்கு தமிழ் கற்பிப்பது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு செய்தேன். அவர்களுக்கு தமிழ் மொழியை நான் கற்பித்ததோடு தமிழ் உணர்வையும் அவர்களுக்கு ஊட்டினேன். தமிழ் என்றால் என்ன, தமிழ் மீது ஏன் பற்றுக்கொள்ள வேண்டும், தூய தமிழை ஏன் பேச வேண்டும், தாய்மொழியின் மீது ஏன் பற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் அவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்லி அந்த மாணவர்களை ஒரு தமிழ் ஆர்வலர்களாக, தமிழ் உணர்வாளர்களாக ஆக்குகின்ற பணியை நான் பாடம் நடத்துகின்ற பொழுதே இடையிடையே இதையும் நான் செய்து கொண்டிருந்தேன். எத்தனையோ தமிழாசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாடங்கள் மட்டும் நடத்திவிட்டு
தன்னுடைய கடமை முடிந்தது என்று சென்று போயிடுவார்கள். ஆனால் நான் அப்படி செய்யாமல் மாணவர்களுக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டுகிற ஒரு பணியை நான் செய்து கொண்டிருந்தேன். பாரதியாருடைய பாடல்கள், பாரதிதாசனுடைய பாடல்கள், கண்ணதாசனுடைய பாடல்கள், பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் எல்லாம் சொல்லி தமிழ் மொழியின் மீது மாணவர்களுக்கு பற்று உருவாவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை நான் செய்து கொண்டிருந்தேன். அதில் எனக்கு ஒரு மிகுந்த மனநிறைவு. காரணம், இன்றைக்கு மொழி வாழ்க்கையிலே உயிராக ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மொழி உணர்வு இல்லை என்று சொன்னால் அவரை நாம் ஒரு தமிழர் என்றே சொல்ல முடியாது. தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் மொழி உணர்வு என்பது இன்றியமையாத ஒன்றாகும். தாய்மொழி பற்று இன்றியமையாது. தாய்ப்பால் நாம் அருந்துகின்ற அதே நேரத்திலே தாய்மொழி உணர்வு நமக்கு ஊட்டப்பட வேண்டும். அந்த உணர்வு நம்ம தமிழ் மொழி உணர்வு என்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் மொழி உணர்வு இருக்கிறது. அந்த வகையிலே நாமும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழராகிய நமக்கு தமிழ் உணர்வு இருக்க வேண்டும். ஆனால் மற்ற நாட்டினரோடு மற்ற மாநிலத்தோரோடு நாம் ஒப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற தமிழார்வம், அவர்களுக்கு இருக்கின்ற தமிழ் உணர்வு நம் தமிழர்களுக்கு இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாகும். இதற்கு நாம் யாரையும் குறை சொல்லுவதிலே பயனில்லை. காலத்தின் கோலமாக அது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சார். அன்றைய காலகட்டத்தில் இருந்த தமிழாசிரியர்கள் திராவிட இயக்க உணர்வாளர்களாகவும் தமிழ் உணர்வாளர்களாகவும் மாணவர்களுக்கு தமிழ் உணர்வுகளை ஊட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழாசிரியர்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லை. அதனால் இங்கே தமிழை வளர்க்கின்ற அந்த பணியிலே தமிழாசிரியர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. ஆகையால் இந்த மொழி உணர்வு என்பதும் இன உணர்வு என்பதும் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத ஒன்றாகும். மொழி உணர்வு இன உணர்வு என்பது நம்ம ஒவ்வொருடைய ரத்தத்திலே கலந்துவிட்ட ஒரு உணர்வு. மொழி உணர்வு இல்லாத இன உணர்வு இல்லாத ஒருவரை நாம் தமிழர் என்று சொல்வதை விட மனிதர் என்று சொல்வது கூட முடியாது. என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி தாய் மீது பற்று இருக்கிறதோ, தாய் நாட்டின் மீது பற்று இருக்கிறதோ, அப்படி தாய்மொழியின் மீதும் பற்று இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மொழிப்பற்றாக இருக்க முடியும். மொழிப்பற்று என்பதுதான் மிகப்பெரிய உன்னதமான ஒன்று. ஆகையால் இப்போது பல்வேறு புரட்சிகளை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்திலே சமுதாய புரட்சி, பொருளாதார புரட்சி, பண்பாட்டு புரட்சி பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நாட்டிலே ஏற்பட வேண்டிய ஒரு புரட்சி என்றால் மொழி புரட்சி தான். மொழியிலே ஒரு மாற்றம், மொழியிலே ஒரு எழுச்சி இப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது. மொழியினுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி, மொழியினுடைய வளர்ச்சி தான் இனத்தினுடைய வளர்ச்சி. ஆகையால் மொழி என்பது ஒவ்வொரு தமிழனுடைய உயிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் அதனால தான் நம்முடைய பாரதிதாசன் அவர் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். ஆகையால் தமிழ் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உயிர், அது உயிர் நாடி. தமிழ் இல்லாமல் நாம் சுவாசிக்க முடியாது, தமிழ் இல்லாமல் நாம் வாழ முடியாது. தமிழ் தான் எல்லாம் நமக்கு அப்படின்னு இருக்கிற பொழுது நாம் அந்த தமிழ் உணர்வு இல்லாதவர்களாக இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவது என்பது எதிர்கால தமிழ்மொழி மெல்ல தமிழி சாகுமோ என்கின்ற ஐயப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நிச்சயமா சார். இப்போ அந்த மொழியை பற்றின ஒரு முக்கியத்துவம், இதோட சிறப்பு நம்ம பேச வரும்போது, இன்னைக்கு தமிழ் பேசுறதே சரி நிறைய பேருக்கு தெரியறதில்லை எப்படி பேசணும்னு. இல்லை அப்படி பேசாத ஒரு நிலைப்பாடு தான் சரியான தமிழ்னு ஒரு போக்கே உருவாகிற சூழலில் நம்ம இருக்கோம். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் தமிழ் மொழியோட சிறப்புன்னு பார்த்தா அதை உச்சரிக்கிறது, பேசுகிற விதம் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ தமிழில் பேசுகிறதையே ரொம்பவும் தரக்குறைவாக நினைக்கின்ற தமிழர்கள் தமிழகத்தில் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாகும். ஆங்கிலம் கலவாத தமிழை பேசுகிறவருடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணிவிடலாம். எல்லோரும் பிற மொழி சொற்களை கலந்து தான் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். குறிப்பாக ஆங்கில சொற்களை அளவு கடந்து கலந்து நாம் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டு இருந்துக்கிறோம். இப்படியே இந்த நிலை தொடருமானால் நாம் நம்முடைய தமிழ் மொழி நிச்சயமாக அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் அந்த பொறுப்பு, தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய, தமிழ் மொழியை வளர்க்க வேண்டிய, தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை கடமை உணர்வு நமக்கு வேண்டும். அப்போ தான் நம்ம தூய தமிழில் பேச முடியும், தூய தமிழில் எழுத முடியும், பிற மொழி சொற்கள் கலவாமல் பேச முடியும். ஆகையால் இது ரொம்ப மிக அவசியம். அது மட்டும் இல்லாமல் தமிழை நாம் சரியாக உச்சரிப்பதில்லை. குறிப்பாக அந்த ழகரம் என்கின்ற அந்த ழகரத்தை நாம் சரியாக உச்சரிப்பதே கிடையாது.
பழம் என்று சொன்னால் பழம்னு சொல்கிறான். ஆகையால் அந்த ழகரத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கவில்லை. அந்த ழகரமே இன்னைக்கு உலக மொழிகளில் எந்த மொழியிலுமே கிடையாது. தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு தான் ழகரம். அந்த ழகரத்துக்காகவே இன்றைக்கு ஒருவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து தேவநேத பாவாணர் என்பவர் வந்து இன்றைக்கு ழகர பணிமன்றம் நடத்தி கொண்டு ழகரத்தை கட்டுத்தருகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய தமிழ் பணி மிக பெரியது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த ழகர உச்சரிப்பு சரியாக தமிழர்கள் வாயில வரல. இந்த பழம் என்று சொன்னால் பழம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த ழகரத்தை சரியாக வரதில்லை. பழனி என்று சொன்னால் பழனி என்று சொல்லுகிறார். ஆகையால் வந்து இப்படி சொல்வதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த லகர வேறுபாடுகளும் தெரிவதில்லை, நகர வேறுபாடும் தெரியவில்லை. அதான் ரன்னகரம் தன்னகரம் என்று சொல்லுவார்கள். இந்த ரகர வந்து எந்த ரகரத்தை, வல்லின ரகரத்தை எப்போ எங்கே, இடையின ரகரத்தை எங்கே பயன்படுத்தணுங்கிறது தெரியதில்லை. ஆகையால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவறாக மொழியை தமிழர்களே நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆகையால் இதை நம்ம முதல்ல உணரணும். இதை உணராமல் செஞ்சிட்ருக்கோம் நம்ம. அதாவது வந்து இந்த இதை வந்து தவறுகளை வந்து நம்ம தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் தான் செஞ்சிட்ருக்கிறோம். ஆகையால் உணர்ந்துட்டால் இந்த பிழையை நம்ம நீக்கிக்கொள்ள முடியும். ஆகையால் வந்து இந்த எப்படி தமிழ் மொழியை உச்சரிக்கணும், எப்படி தமிழ் மொழியை பேசணும், எப்படி தமிழ் மொழியை நாம் வந்து கையாளணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டால் தான் நம்மை பார்த்து மற்றவர்களும் அந்த உணர்வு பெறுவார்கள். ஆகையால் முதல்ல வந்து மொழி உணர்வு என்பது நமக்கு கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். தமிழ் ஆர்வலர் நாம் என்பதற்கான சூழல்கள், தமிழ் உணர்வாளர் என்பதை நாம் காட்டிக்கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம எப்பவும் வெட்கப்படக்கூடாது. ஆமாம், தமிழ் மொழியில் பேசுவது, தமிழ் மொழியில் எழுதுவது, தமிழ் உடை உடுத்துவது, தமிழ் உணவு உண்பது, தமிழருக்குரிய பண்பாடுகளை கடைபிடிப்பது, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் மேல் வைத்திருக்கின்ற பற்றை காட்டக்கூடியது. இதை பார்த்து தான் மற்றவர்களும் அந்த உணர்வு பெறுவார்கள். ஆகையால் மற்றவர்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டுமானால், மற்றவர்களும் அதுபோல் வளர வேண்டுமானால் நாமும் அது வாழ்ந்து காட்டணும். நாம தமிழ் உணர்வாளராக இருந்தால் தான் மற்றவர்களும் தமிழ் உணர்வாளராக வளர்க்க முடியும். நாம் வெறும் தமிழ் உணர்வு இல்லாமல் வெறுமனே பேசிக்கிட்டு எழுதிட்டு இருந்தால் போதாது. ஆகையால் வந்து தமிழ் உணர்வாளராக வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டிய மிகப்பெரிய கடமை உணர்வு ஒவ்வொரு தமிழருக்கும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ தமிழ் மொழி பற்றி பேசும்போது தமிழ் வழி கல்வி படிக்கிறவங்க வேற, தமிழை வந்து ஒரு மொழி பாடமாக எடுத்து ஆங்கில வழியில் படிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது இந்த ஒரு மொழி பாடமாக எடுத்தாலும் தமிழை வந்து பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு வரியை கூட முழுமையாக பிழை இல்லாமல் எழுத முடியாத ஒரு சூழலை தான் இன்னைக்கு இருக்காங்க. பிழை இல்லாமல் நம்ம வந்து தமிழை எழுதுறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் தேவை? ஆமாம், நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கி தமிழில் வந்து பிழை இல்லாமல் 4 வரிகள் கூட நம்மால் எழுத முடியல. அந்த 4 வரியில் 40 பிழைகள் இருக்கிறது. இதில் வெட்கப்படக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், தமிழ்துறையிலே பட்டம் பெற்று தமிழ்துறையிலே முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்கள் கூட தங்களுடைய பட்டய ஆய்வு ஏட்டில் பல பிழைகளை செய்திருக்கிறார்கள் என்று தமிழறிஞர் சொல்லுகிற போது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. தமிழ்துறையிலே எம்ஏ படித்து அதற்கு மேலே எம்பில் படித்து அதற்கு மேலே பிஹெச்டி பட்டம் பட்டவர்கள் கூட தமிழை சரியாக எழுத முடியவில்லை, தவறு செய்கிறார்கள் என்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கு. காரணம் என்னென்று சொன்னால், அவர்கள் அடிப்படையிலே அவர்கள் தமிழை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான். ஆகையால் வந்து இங்கே இப்பொழுது அவருடைய இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால், பெருவாரியான மாணவர்கள் ஆரம்பத்திலே ஆங்கில வழியிலே கற்பதாலே அவர்கள் தமிழ் மொழியிலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆகையால் தமிழ் வழி கல்வியிலே படிக்கின்ற மாணவரை விட ஆங்கில வழியிலே படிக்கின்ற மாணவர்கள் தான் தமிழ் எழுதுவதிலேயும் தமிழை படிப்பதிலேயும் பின்தங்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அந்த ஆங்கில வழி கற்பிக்கின்ற பள்ளிகளிலே தமிழுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. தமிழ் வழி பள்ளிக்கூடங்களில் தரப்படுகின்ற முக்கியத்துவம் ஆங்கில வழி பள்ளிகளில் தரப்படுவதில்லை. காரணம், அங்கே ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. எல்லா பாடங்களும் ஆங்கிலத்தில் நடத்தப்படுகிறது. தமிழில் பேசக்கூடாது, தமிழில் பேசினால் அபராதம் என்கின்ற வகையில் அங்கே தமிழுக்கு முட்டுக்கட்டையாக வேறு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது அங்கே வந்து தமிழை சரியாக கற்பித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத சூழலிலே அந்த மாணவர்கள் அங்கே வளர்கிறார்கள். ஆகையால் அவர்கள் எழுதுகின்ற அந்த தமிழை வந்து திருத்துகிற பொழுது ஆசிரியர்களுக்கு வந்து போதிய தமிழறி அவர்களுக்கு இல்லை. அது ஆசிரியர் நான் குறை சொல்லுகிறேன் என்று சொன்னதில்லை, ஆசிரியர்களுக்கும் போதிய தமிழ் அறிவுகள் அங்கே இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அதை வந்து ஆசிரியர்கள் தங்களை வந்து மொழி பாடங்களிலே மொழியில் வந்து புலமை பெற்றவர்களாக தங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதாவது மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிற அதே நேரத்தில் தங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும்.
தங்களையும் தமிழ் மொழியில் நம்ம வந்து வல்லமை பெறுவதற்கும் புலமை பெறுவதற்குமான வாய்ப்புகளை நாம் கூடவே வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து மாணவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற போது மாணவர்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதை சுட்டிக்காட்ட ஆசிரியருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் மாணவர் என்ன செய்வார்கள்? ஆகையால் சில நேரங்களில் ஆசிரியர்களே தவறு செய்கிறார்கள் என்று அதாவது சுட்டிக்காட்ட தெரியவில்லை அவர்களுக்கு என்ன தவறு மாணவன் செய்திருக்கிறான் என்கின்ற தவறை சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்கள் எங்களுக்கு தமிழில் புலமையற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பது ரொம்பவும் வேதனையான ஒன்று. இதை வந்து நாம் வந்து வருத்தப்படுவதால் ஒன்று பயனில்லை. இதை நாம் உணர்ந்து நாம் திருந்த வேண்டும். அதாவது தமிழை கற்பிக்கின்ற நாம் தமிழிலே வல்லவர்களாக இருக்க வேண்டும், தமிழிலே புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், தமிழை நாம் வந்து நம்முடைய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தமிழாசிரியர்கள் குறிப்பாக எண்ண வேண்டும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். ஆரம்பத்தில் வந்து ஆரம்ப பள்ளிகளில் படிக்கிற பொழுது மாணவர்களுக்கு வந்து சிறிய சிறிய வார்த்தைகளை முதல் நம்ம எழுத கற்பிக்க வேண்டும். அந்த நாளிலெல்லாம் நல்ல அணில், ஆடு, இலை, ஈக்கள் போன்ற அருமையான சொற்களை எல்லாம் கற்பித்து அதன் மூலம் படங்களை போட்டு காட்டி அவர்களுக்கெல்லாம் விளக்கம் தந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அந்த எழுத்தை எழுதுகிற விதத்தினால் அந்த இரட்டை கோடுகள் போட்ட சுவடித்தாளில் வந்து அந்த எழுத்துக்களை எல்லாம் எழுதி காண்பித்தார்கள். ஆசிரியர்கள் வந்து கரும்பலகையில் எழுதி வந்து படம் வரைந்து காட்டி கரும்பலகையில் வந்து எழுத்துக்களை எப்படி எழுதுவது என்பதையெல்லாம் எழுதி காட்டி மாணவர்களுக்கு இப்படி எழுத வேண்டும் என்கின்ற அந்த எழுத்தை எழுதுகின்ற முறையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அதன் காரணமாக அன்றைக்கு மாணவர்கள் வந்து எழுத்தை எப்படி எழுதுவது, எப்படி எழுத வேண்டும், இப்படித்தான் எழுத வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு தமிழை மாணவர்களுக்கு எப்படி எழுத கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கிறது. ஆகையால் வந்து அவர்களுக்கு தமிழை வந்து நீங்களே படிச்சிங்கப்பா, நீங்களே எழுதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் மாணவர்கிட்ட விட்டுறதுனால மாணவர்களுக்கு அவங்க தனக்கு தோன்றிய வகையில் எழுதுகிறார்கள், தங்களுக்கு தோன்றிய வகையிலே அவர்கள் வந்து பேசுகிறார்கள். ஆகையால் வந்து இதை வந்து வழிகாட்ட வேண்டிய ஆசிரியர்கள் மாணவர்களை வந்து சரியாக கவனிக்கணும். ஒவ்வொரு மாணவனும் எப்படி பேசுகிறான், எப்படி தமிழை உச்சரிக்கிறான், எப்படி எழுதுகிறான், என்ன தவறு பண்ணுறான், அவனுடைய கட்டுரை சுவடியில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டி அவனை அழைத்த அந்த தவறுலாம் சுட்டி காட்டணும். இந்த மாதிரி ஒரு கட்டுரை நோட்டை எடுத்து இந்த கட்டுரையில் என்னென்ன தவறில் பண்ணியிருக்கிறப்பா, இந்த மாதிரி வல்லியனை இந்த இடத்துல போட மிகவும், இந்த இடத்துல மிகாது, இந்த இடத்துல இக்கு போடணும், இந்த இடத்துல இக்கு போடக்கூடாது அப்படின்றலாம் அவனுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம அப்படி சொல்லுகிற பொழுது அப்போ அவனுக்கு வந்து எங்கெங்கே மிகும், வல்லினம் மிகும், எங்கெங்கே வல்லினம் மிகாது என்பதெல்லாம் இலக்கணத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்குற பொழுது தான் ஒரு மொழியை நாம் சிறப்பாக கையாள முடியும். இல்லை என்று சொன்னால் பிழைகள் மலிந்து விடும். அதாவது எப்படி சோற்றில் கல் இருந்தால் அந்த சோறை நம்ம சாப்பிட முடியாதோ அதுபோல் மொழியில் வந்து இந்த மாதிரியான தவறுகள் வந்து கற்கள், அந்த மொழியில் அந்த மாதிரியான தவறுகள் இருக்கக்கூடாது, அந்த பிழைகள் நேரக்கூடாது. ஒரு மொழி என்று சொன்னால் அந்த மொழியை நாம் பிழையற எழுத வேண்டும், பிழையற பேச வேண்டும், அதுதான் மொழி. அதை விட்டுட்டு நம்ம வந்து தப்பாக பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸம்ஷன்ற மாதிரிலாம் நம்ம போனோம்னு சொன்னோம்னா இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஆகையால் வந்து இதுக்கு ஒரு முடிவு இருக்காது. ஆகையால் வந்து ஒரு பிழை கூட இருக்கக்கூடாது. எழுதுகிற பொழுதோ பேசுகிற பொழுதோ ஒரு பிழை கூட இருக்கக்கூடாது, பிழையே இருக்கக்கூடாது. பிழையில்லாமல் பேச வேண்டும், பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் ஆசிரியருக்கும் இருக்க வேண்டும், மாணவருக்கும் இருக்க வேண்டும். ஆகையால் கற்றுக் கொடுப்பவருக்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும், கற்றுக்கொள்பவருக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். ஆகையால் வந்து இப்போ கற்றுக் கொடுப்பவரா கற்றுக்கொள்பவரா என்பது இங்கே நம்ம இது இல்லை. ஆகையால் வந்து இருவருபாலுமே குறைகள் இருக்குது, இருவருபால் நிறைகள் இருக்கிறது. ஆகையால் கற்றுக்கொள்கிற ஆர்வம் மாணவன் குறைவாக இருக்கிறது, கற்றுக் கொடுக்கிற ஆர்வமும் ஆசிரியர் குறைவாக இருக்கிறது. இல்லைன்னா கற்றுக்கொள்கின்ற ஆர்வம் மாணவனுக்கு நிறைய இருக்கிறது, கற்றுக் கொடுக்கிற ஆர்வம் ஆசிரியருக்கு நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி வகையை பிரிக்கணும். அப்போது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆர்வமும் கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வம் உரிய மாணவனுக்கு மொழியை அழகாக எழுதவும் பேசவும் வருகிறது. கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் குறைவாகவும் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஆர்வம் குறைவாக இருக்கிற பொழுது அங்கே குறைவான மொழியும் நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் காரணங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறைய இலக்கிய சூழலில் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க, கவியரங்கம், கருத்தரங்கம், அந்த மாதிரி போட்டிகள் அப்படின்னுலாம். இன்னைக்கு இந்த இலக்கிய சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இன்னைக்கு இலக்கியம் வந்து நிறைய நூல்கள் வருகிறது, நிறைய கவிஞர்கள் தோன்றியிருக்கிறாங்க, நிறைய மேடையில் பேசுகிறாங்க, நிறைய வந்து தமிழ் வளர்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இன்றைக்கி நாட்டில் நிலவிட்டு இருக்குது.
ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஆகையால் இவ்வளவு கவிஞர்கள் தோன்றிய போதும், இவ்வளவு எழுத்தாளர்கள் எழுதிய போதும், இவ்வளவு பத்திரிகைகள் வந்த போதும் கூட தமிழ் வளரவில்லை. அங்கே தமிழ் அந்த எழுதுகின்ற பத்திரிகைகள் தமிழை சரியாக எழுதுவதில்லை, தமிழ் பற்றியும் எழுதுவதில்லை, தமிழுக்காகவும் அவர்கள் எழுதுவதில்லை. ஆகையால் வந்து ஏதோ ஒரு திசையை நோக்கி இன்றைக்கு இந்த பத்திரிகைகளும் இலக்கிய உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்போ வந்து நிறைய விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் இந்த இலக்கிய சங்கங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. நிறைய விருதுகள் கொடுத்து, விருதுகள் என்கின்ற பெயரால் வேற தகுதி இல்லாதவர்களுக்கு எல்லாமே இன்னைக்கு எல்லாம் விருதுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் வந்து இந்த விளம்பரம், அதாவது இப்போது விளம்பரப்படுத்தி மலிவான விளம்பரமாக இன்றைக்கு இலக்கியம் ஆகிவிட்டது. மொழியை வந்து மலிவான விளம்பரமாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இந்த விருதுகள் வழங்குவதன் மூலமாக, பாராட்டுகள் பத்திரங்கள் வழங்குவதன் மூலமாக, அவருக்கு வந்து பொன்னாடை போற்றுவதன் மூலமாகலாம் தமிழ் வளர்ந்துடாது. ஆகையால் வந்து ஆக்கப்பூர்வமான தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பத்திரிகைகள் இன்றைக்கு பிழை இல்லாமல் வருகிறதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிழையோடு வருகிறது. கல்வித்துறையில் தான் பிழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையிலையும் அப்படி தான் இருக்குது. எழுத்தாளர்கள் மாத்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களும் அப்படி தான் எழுதுகிறாங்க. ஆகையால் நீங்கள் வந்து எழுத்தாளர்கள் வந்து மொழியை கற்றுக்கணும். இலக்கணமும் இலக்கியம் தேராதான் ஏடு எழுதல் கேடு நல்கும்னு சொன்னார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அது உண்மை. இலக்கணமும் இலக்கியமும் தெரியணும் எழுத்தாளருக்கு. ஆனால் இன்றைக்கு கவிஞர்னு சொல்லுகிறார்கள், எழுத்தாளர்னு சொல்லுகிறார்கள். பிழையான கவிதைகள், பிழையான அந்த புத்தகங்களை படிக்க முடியல, நிறைய எழுத்து பிழைகள். அதனால் அங்கே திருத்துகிறவர்கள் கூட நிறைய அந்த ப்ரூஃப் ரீடர் சொல்லுவாங்க இல்லை, பிழை திருத்தினர்கள். அவர்களுக்கும் சரியான பிழை திருத்தினர் தமிழில் இல்லை. அது தமிழ் செய்த சாபமோ சாபக்கேடுன்னு தெரியல, சரியான பிழை திருத்தினர் தமிழுக்கு அமையாது போயிட்டாங்க. ஆகையால் பல்வேறு புத்தகங்களை எடுத்து படிக்கிற பொழுது, பல்வேறு ஏடுகள் எடுத்து படிக்கிற பொழுது நிறைய தமிழ் பிழைகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் ஏதேனும் ஒரு தாளையோ ஒரு பத்திரிகை கொடுத்து அவர் கண்ணில் படுறது முதல்ல வந்து அந்த தவறு தான் அவருக்கு அந்த படும். அதாவது எங்கே வந்து தவறு நேர்ந்திருக்கு அப்படி டக்குன்னு சொல்லிடுவார் பார்த்த உடனே. அவன் அப்போ அந்த மாதிரி வந்து அவருடைய ஏன்னா அவருக்கு தமிழில் வந்து அவ்வளோ பேர் ஆர்வம். தமிழில் வந்து கலைஞருக்கு வந்து எந்த விதமான ஒரு பிழை இல்லாமல் எழுதணும், பேசணுங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அகையில் விட்டு ஒரு கடிதத்தை நம்ம கொடுக்குற பார்க்குற போது கூட அவருக்கு கண்ணுக்கு அந்த குறை சரியாக தெரியும். டக்குன்னு என்னப்பா எங்கள் இக்கு போடலையே அப்படி என்று டக்குன்னு அவர் அதை உடனடியாக சொல்லக்கூடிய அறிவுக்கு அவருக்கு இருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உண்மையான தமிழார். அந்த உண்மையான தமிழ் ஆர்வம் நமக்கு வந்ததுனா தான் நம்ம வந்து தமிழ் மொழியை நம்ம வளர்க்க முடியும். தமிழ் ஆர்வம் இருக்குங்கிறது வேற, ஆனால் உண்மையான தமிழ் ஆர்வம்ன்றது வேற. ஆகையால் வந்து நம்ம உண்மையான தமிழ் ஆர்வலர்களாக, உண்மையாக தமிழை வளர்ப்பவர்களாக, உண்மையான இலக்கியவாதிகளாக, உண்மையான எழுத்தாளர்களாக நாம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களாம் வந்து உண்மையானவர்கள் இல்லை. அதை நான் வந்து பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். நான் போலித்தனமாகத்தான் அவங்க வந்து இது பண்ணி, அவங்களுக்கு மொழியை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. ஆனால் மொழியை புறந்தள்ளிட்டுலாம் எழுத்தாளர்களோ பத்திரிகைகளோ வளர்ந்துட முடியாது. அதனால் வந்து மொழியோடு தான் பத்திரிகைகள் வளர வேண்டும், மொழியோடு தான் எழுத்தாளர்கள் வளர வேண்டும், மொழியோடு தான் புத்தகங்கள் வெளியே வர வேண்டும். அதனால் மொழி தான் வந்து இங்கே எல்லாத்துலேயும் உயிர்நாடியாக இருந்துகிட்டு இருப்பதை நாம் புரிஞ்சிக்க வேண்டும். நிச்சயமாக சார். ஒரு தமிழ் ஆர்வலராக, தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலை மாறணும் அப்படிங்கிற எண்ணம் மாறும் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமலும் இருக்காங்க. இது மாற்றத்துக்கு நாம் என்ன செய்யணும் சார்? இப்போ நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இப்போது இந்த குறைபாடுகளை சொல்லி கொண்டிருப்பதாலேயே தமிழ் வளர்ந்து விடாது. ஆகையால் இந்த குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்பதை நாம் முதல்ல உணர வேண்டும். அதற்கு நாம் வந்து உண்மையான தமிழர்களாக வாழ வேண்டும் என்கிற அந்த உண்மையான தமிழர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது மொழி உணர்வும், தமிழ் மொழி உணர்வு, தமிழ் இன உணர்வு, தமிழ் நாட்டு உணர்வு, இவைகள் நமக்கு அவசியம் இருக்கணும். இந்த உணர்வுகள் இருக்கிற பொழுது தான் நமக்கு வந்து மொழியை நம்ம சிறப்பாக கையாள முடியும். இந்த மொழி வாழ்ந்த ஏன் நான் மொழியை சொன்னேன்னு சொன்னேன்னா, திரும்ப நான் சொல்ல வர்றது என்னென்னா, மொழி வாழ்ந்தால் தான் இனம் வாழும், இனம் வாழ்ந்தால் தான் நாடு வாழும். மொழி வாழவில்லை என்றால் இனம் வாழாது, இனம் வாழவில்லை என்றால் நாடு வாழாது. தமிழ்நாடு வாழ வேண்டுமானால், தமிழினம் வாழ வேண்டுமானால் தமிழ் மொழி வாழ வேண்டும். ஆகையால் இந்த தமிழ் மொழியை வாழ வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழர்களாகிய நமக்கு இருக்கிறது என்கின்ற கடமை உணர்வு ஒவ்வொரு தமிழருக்கும் வர வேண்டும். மொழி என்பது ஒரு பேசுகிற, அதாவது கருத்து பரிமாறிக்கொள்ள கருவி அல்ல. மொழி என்பது உயிர், மொழி என்பது உணர்வு, மொழி என்பது நம்முடைய மூச்சு காற்று.
என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வந்தாக வேண்டும். மொழி இல்லைன்னா நமக்கு வந்து நாளைக்கு என்னுடைய மொழி இறக்கிறது என்றால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்று சொன்னான் ஒரு கவிஞன். அவனுடைய மொழிப்பற்று நமக்கு வர வேண்டும். ஆகையால் மொழிப்பற்று வந்து மனிதனுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆகையால் அந்த 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 மொழி உணர்வு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியினருக்கும் மொழி உணர்வு இருக்குது. அது ஜப்பான் நாட்டினராக இருந்தாலும் சரி, ஜெர்மன் நாட்டினராக இருந்தாலும் சரி, ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஜப்பானியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மொழி உணர்வு இருக்கிறது. அவர்களுக்கு அந்த தாய்மொழி பற்று அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு அந்த தாய்நாட்டு பற்று இருக்கிறது. ஆனால் இங்கே தமிழர்களுக்கு அது மிக குறைவாக இருக்கிறது. இங்கே தமிழர்களுக்கு அந்த தமிழ் மொழிப்பற்று என்பது இங்கே ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆகையால் அந்த மொழிப்பற்றை ஊட்டுகின்ற, அந்த மொழிப்பற்றை வளர்க்கின்ற, அந்த மொழி மீது அவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குகிற ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நல்ல தமிழில் பேச வேண்டும், தமிழில் கையெழுத்திட வேண்டும், தமிழை நம்முடைய பெயரில் வைத்துக்கோ. பேர்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வைக்கிற பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஒரு இனிய நல்ல தமிழ் பேர் கூட யாருக்கும் வைக்கிறதே இல்லை. சுரேஷ், ரமேஷ், சதீஷ்ன்ட்டு தான் பேர் வைக்கிறார்களே தவிர இனியன், அன்பன் இந்த போல நல்ல அழகான தமிழ் சொற்கள் வைக்கலாம். அது மாதிரி ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு புரியல. அதனால நம்ம பேரை பார்க்கும்போது இந்த நிலை நீடிக்குமானால் கடைசியில் நான் தமிழன் என்ற அடையாளமே நம்ம பேர் தான். நாம் தமிழன் பேருக்கு அடையாளமே நம்முடைய பேர் தான். அந்த பேரே வந்து வடமொழியில் இருக்கிறது, பிற மொழியில் இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கான அடையாளத்தை நம்ம இழந்து விடுகிறோம். ஆகையால் தமிழர்கள் வந்து ஒவ்வொன்றிலும் அடையாளம் காட்டணும். தமிழன் என்று சொன்னால் அவனுடைய மொழி தான், அந்த மொழி அடையாளம், அவனுடைய அந்த உடை அடையாளம், அவனுடைய உணவு. ஆகையால் இப்போ தமிழர்கள் கூட தமிழ் உடையை உடுக்கிறது இல்லை, மேநாட்டு உடை தான். இது காலப்போக்கில் வந்து தமிழுடைய உடை மங்கி போயிடும். அதே மாதிரி உணவும் தமிழ் உணவுகளை நம்ம உண்ணுவதில்லை. இப்போ மேலைநாட்டு உணவுகள் வந்து விட்டது, பீட்ஸா அப்படின்ட்டு ஏதோ சொல்லுகிறார்கள், ஃப்ரைட் ரைஸ் அப்படின்லாம் சொல்லி. இந்த நிலை தமிழ் உணவுகள் கூட மறைஞ்சு போயிடும். தமிழ் பண்பாடு சேலை கட்டுகிற அந்த சூழ்நிலை இப்போ சுடிதாரெலாம் வந்துச்சு. பெண்கள் பெரும்பாலும் சேலைகள்லாம் கட்டுறதில்லை. அவங்க தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகம், இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது இப்படியே போகுமானால் நிச்சயமாக தமிழ் மொழியும் கண்டிப்பாக அழிஞ்சு போகும், தமிழ் இனமும் போயிடும், அப்புறம் தமிழ்நாடே இல்லாமல் போயிடும். ஆகையால் தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழ் இனம் வாழ வேண்டும், தமிழ்நாடு வாழ வேண்டும் என்கின்ற உண்மையான உணர்வு தமிழகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது என்கின்ற இது தமிழறிஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிச்சயமா சார். ஒரு தமிழ் அறிஞரா, ஒரு தமிழ் ஆசிரியரா, ஒரு இலக்கிய சிந்தனையாளரா இன்னைக்கு இந்த மொழியோட நிலைப்பாடு என்ன, ஒரு பிழை இல்லாமல் மொழியை நம்ம பேசுறதுக்கான அவசியம் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் இருக்கு, பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னும் போது அதை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு இவ்வளோ பொறுப்பு தேவை, அவங்க தன்னை நிலைப்படுத்திக்கிட்டானா தான் மற்ற மாணவர்களை திருத்த முடியும்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு தமிழோட நிலைப்பாடு என்ன, இது மாற்றத்துக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.